கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நிலையும் இந்த 75வது இந்தியாவின் சுதந்திர தினத்தன்று ஆண்டவருடைய சமத்தில் வந்திருக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம். அந்த ஓய்வு நாளில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி சிறிது ஜெபம் பண்ணுவோம். அன்பு மகா பரிசுள்ள பரலோக பிதாவே, மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே மை சோத்தரிக்க கிருபை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுக பல ஆரோக்கியம் தந்தக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலியமாக ஆண்டவரே இந்த நடக்கிற ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக. துவக்கம் முதல் ஆண்டவர் முடிவரை தேவ பிரசன்னம் இருக்கட்டும். தேவ ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த இடத்தில் ஆண்டவரே வீட்டிலேருந்து ஆன்லைன் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் இந்த லாக்டவுன் சீக்கிரமாய் முடிந்து நாங்கள் அனைவரும் கூடி வந்து உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க தகப்பனே. சோத்தரிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கால வேலையில் கூட உங்களை பார்ப்பது சந்தோஷம். இந்த வேலையில் கூட நம்ம சேர்ந்து சந்தோஷமாக நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல ஜீவனை கொடுத்துருக்கிறார், சுகத்தை கொடுத்துருக்கிறார், பலனை கொடுத்துருக்கிறார். இப்போ வரைக்கும் நம்ம சுவாசிச்சுட்ருக்கோன்னா ஆண்டவரோட அது சுத்த கிருபை இல்லைங்களா? எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம். உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். என்னை வல்லடக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். வல்லடக்கி நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தன்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தன்னை தூக்கி வைத்தீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் உறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கி நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 1000 பேர் நம்மளுக்கு எதிராக வந்தாலும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம கூட அவர் இருக்கிறார். அவர் இருந்தால் என்றைக்கும் வெற்றி. ஒவ்வொரு நாளும் நம்மளை ஜெயத்தில் வழி நடத்துவார். 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே.
கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவை, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவை, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கி நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து சென்றீர். எனக்காக குறித்தது எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்தது எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கி நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 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 ஆமா சுவாமி, ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஆதரவா இருக்கிறீரப்பா. நீரே எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்க்கும் போது ஆண்டவரே நம்பிக்கை இல்லாதவைகளா இருக்கலாம். ஆனா நீர் ஒருவரே, நீர் மாத்திரமே எங்களுக்கு நம்பிக்கையின் சிகரமாக இருக்கிறீங்க சுவாமி. இந்த வேளையில் உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உங்கள் நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் சுவாமி. நீங்கள் மாத்திரம் போதும் அப்பா. நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவரை எல்லாம் சாத்தியமாகும் அப்பா. நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் எங்களுக்கு சுகம் உண்டாகும். நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் எங்களுக்கு பலன் உண்டாகும். நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் எங்கள் தரித்திரங்கள் எல்லாம் மாறும். நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் அப்பா. நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடும் அப்பா. நீங்கள் இருந்தால் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் இருந்தால் எங்களுக்கு சகலமும் கிடைக்கும் அப்பா. நீங்கள் போதும் அப்பா, நீங்கள் போதும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்வோமா, நீங்கள் போதும் சுவாமி, நீங்கள் போதும், நீங்கள் தான் வேணும் அப்பா, நீங்கள் போதும் சுவாமி.
யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தாழும்புகளால் சுகமானேன். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாகிறேன். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தாழும்புகளால் சுகமானேன். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கால வேலையில் கூட அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பாதத்தில் நாங்கள் சரண் அடைகிறோம் அப்பா. நீங்கள் மாத்திரம் போதும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உங்கள் பாதத்தில் ஒப்புவிக்கிறோம் அப்பா. நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. நீர் எங்களுக்கு தலையா நின்று ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நீர் நடத்துவீராக சுவாமி. நீர் எங்களுக்கு முன்னே நின்று ஆண்டவரே எங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவீராகப்பா. நீர் எங்கள் குடும்பத்துக்கு தலையாக இருப்பீராக சுவாமி.
எங்கள் பிள்ளைங்க, எங்கள் பெற்றோர்கள், எங்கள் எல்லாரும் எங்கள் கரங்கள் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கால சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருவரை நாங்கள் பற்றி கொள்கிறோம் அப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க சுவாமி. நீரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே முதன்மையானவராக இருக்கிறீர் சுவாமி. நீரே எங்கள் வாழ்க்கையில் சிறந்தவராக இருக்கிறீர் கர்த்தாவே. உங்கள் பலத்த கரத்துக்குள்ள ஆண்டவரே எங்களை நீங்கள் வைத்துக்கோங்க சுவாமி. எங்களை உங்கள் பாதத்தில் நாங்கள் சரண் அடைகிறோம் அப்பா. நீரே எங்களை வழி நடத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். IPA ஃபெய்த் சிட்டி விசுவாசிகள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த ஞாயிறு ஆராதனை விசேஷமான ஒரு ஆராதனை உங்களுடைய வீடுகளிலே. இன்றைக்கு நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைகிறது. யோசித்து பாருங்கள், 75 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. இன்னும் 25 ஆண்டுகள் வந்தால் ஒரு செஞ்சுரி, நூற்றாண்டை நாம் கொண்டாடப் போகிறோம். இம்மட்டும் கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இன்னும் சீக்கிரமாய் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுவார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய அறிவினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். அதுதான் நம்முடைய ப்ரேயர் பாயிண்ட். இன்றைக்கு தேசத்தை நினைத்து உங்கள் வீடுகளில் நல்லா ஜெபிங்க. தேசத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேசத்தின் தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் உங்களோடு கூட சேர்ந்து தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். விடுதலையின் நாள். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தினுடைய பிரதம மந்திரிக்காய் ஸ்தோத்திரம், ஜனாதிபதிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறதான முதலமைச்சர்களுக்காய் ஸ்தோத்திரம், போலீஸ் உயர் அதிகாரிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கலெக்டர்மார்களுக்காய் ஸ்தோத்திரம், அரசாங்க உத்தியோகத்தில் துறையில் இருக்கிற எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். இந்த 75ஆம் ஆண்டும் எங்கள் தேசத்தில் நல்ல ஆட்சி காணப்படுவதாக ஆண்டவரே, சமாதானமான ஒரு ஆட்சி காணப்படுவதாக. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்திற்காக ஆண்டவரே தங்களை தியாகம் பண்ணின ஆண்டவரே வீரர்களை, மகாத்மாக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. தகப்படே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் தேசம் பாதுகாக்கப்படுவதாக. எல்லையில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் மாற்றி போட ஆண்டவரே. இந்திய தேசத்தில் ஆண்டவரே ஒரு அமைதி காணப்படுவதாக ஆண்டவரே. மத கலவரங்கள் வேண்டாம் ஆண்டவரே, ஜாதி கலவரங்கள் வேண்டாம் ஆண்டவரே. எல்லாம் அமைதியாக சமாதானமாய் இந்த ஆண்டு நடக்க அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேலையில் கூட நாம் சில அறிவிப்புகளை கவனிப்போம். 23ஆம் தேதி வரைக்கும் நம்ம சபையில் எந்த கூட்டமும் நடைபெறாது. அதற்கு பதிலாக ஜூமில் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கூடுகை உண்டு. ஜூமில் அதிகாலை ப்ரேயர் காலையில் 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்குது. அதே போல் ராத்திரி 9:30லேருந்து 10 மணி வரைக்கும் குடும்ப ஐக்கிய ஜெபம் எல்லா சபையாராக சேர்ந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதில் கலந்து கொள்ளுங்க. சண்டே கிளாஸ்க்கு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் மாலை 7 முதல் 7:30 வரைக்கும் சண்டே கிளாஸ் குழந்தைங்களுக்கு ஜெபம் நடக்குது. டீன்ஸ் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 8:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டீன்ஸ்க்கு நடக்குது. யூத்துக்கு 8:30லேருந்து 9 மணி வரைக்கும் அவர்களுக்கும் ஜூம் ப்ரேயர் நடக்குது. அதனால் இந்த கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் நம்மளுக்கு உபவாச ஜெபமும் ஜூமில் நடக்கும். காலை 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். அதோட லிங்க் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அனுப்பிச்சி வைப்பாங்க. அந்த கூடுகையிலையும் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு ஸ்பெஷல் அறிவிப்பு இருக்குது. நம்மளுடைய போதகர் எழுதியிருக்கிற புத்தகம் பாவத்தை மேற்கொள்ள விசுவாச அறிக்கை. இது வந்து 2nd எடிஷன் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 10 ருபீஸ். உங்களுக்கு போஸ்டலில் தபால் மூலமாக வேணும்னா நீங்கள் 20 ரூபாய் செலுத்தி இந்த புக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த புக்கை வாங்கி எல்லோரும் படித்து இதோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆஃபரிங் கொடுக்கறதுக்காக நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா கீழே தெரிகிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆஃபரிங்கை நீங்கள் செலுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த குடும்ப ஆராதனையில் எல்லாரும் அவரவர்கள் வீடுகளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆராதிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அநேகர் இந்த நாளிலே இல்லை என்றாலும் கர்த்தர் நம் பேரிலே
தயவு பாராட்டி இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளில் இந்த வாய்ப்பை கொடுத்ததான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக இந்த அருமையான சபையின் போதகர், அருமையான நம்முடைய போதகரை அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் விசேஷித்த நாள். இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் கர்த்தர் இந்த இந்திய தேசத்தை அதிகம் நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை இந்த தேசத்தில் வைத்ததற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் நான் இந்த வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருந்த போது அவர் பேசின சில மறைப்பொருளான சில சத்தியங்களை உங்கள் மத்தியிலே பகிரும்படியாய் கர்த்தர் தயவு பாராட்டி இருக்கிறார். நீங்கள் இதை கேட்கும்போது அது அப்படியே நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த கர்த்தரிடத்திலே பலனை கேட்கும்படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஓகே, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனத்தை நீங்க நிறைய செய்திகளிலே கேட்க முடியும். ஆனாலும் வேறொரு கண்ணோட்டத்திலே இந்த வசனத்தை ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நம்ம உலகத்தில் அநேக காரியத்தில் ஜெபத்தை குறித்த செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். எப்படி ஜெபிப்பது என்கிற ஒரு பெரிய செய்திகளை நாம் அநேகர் அறிந்திருக்க கூடும். ஆனாலும் திறப்பிலே நிற்க என்ற அந்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். திறப்பிலே நிற்பது என்று சொன்னால் அது ஆங்கிலத்திலே அந்த வசனம் இப்படியாக வருகிறது. Stand before me in the gap on behalf of the land. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அதாவது நடுவிலே நிற்பது. திறப்பிலே நிற்பது என்று சொல்லும்போது நடுவிலே நின்று மன்றாடுவது, ஜெபிப்பது, அநேக காரியங்களை செய்வதை குறிக்கிறது. இந்த நாளில் வேதத்தில் நிற்பதை குறித்த அநேக காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதாவது வேதத்தில் ஓரளவுக்கு நான் கணக்கெடுத்திருக்கிறேன். இப்போ எப்படின்னா வேதத்தில் நிற்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 27 வகையான நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். வேகமாக ஒன்றன் பின் ஒன்றாக நான் சொல்கிறேன். அது நம்முடைய செய்தி அல்ல. ஆனால் திறப்பிலே நிற்கிறது அப்படின்னு வாசிக்கும் போது அப்போ வேறு எப்படியெல்லாம் நிற்கிறாங்க இந்த உலகத்தில் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். வேகமாக அந்த 27 வகையான நிற்கிறதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். திறப்பிலே நிற்பது நம்ம வாசிச்சோம்ல, இப்போ அதுதான். அதாவது நடுவில் நிற்பது. ஓகே, துணையாக நிற்பது, தரித்து நிற்பது, கால் ஊன்றி நிற்பது, கூட்டத்திற்கு முன் நிற்பது, கர்த்தருக்கு முன் நிற்பது, கூட்டமாக அதாவது சுற்றமாக அப்படியே எல்லாரும் சேர்ந்து நிற்பது, சமூகத்தில் நிற்பது, உறுதியாய் நிற்பது, கெஞ்சி நிற்பது, தூரத்தில் நிற்பது, சமீபத்தில் நிற்பது, நிமிர்ந்து நிற்பது, செம்மையான இடத்தில் நிற்பது, மயங்கி நிற்பது, நிலை நிற்பது, எதிர்த்து நிற்பது, வெளியே நிற்பது, சும்மா நிற்பது, அண்ணாந்து நிற்பது, நியாயாசனத்திற்கு முன் நிற்பது, நியாய தீர்ப்பு அடைகிறவனாய் நிற்பது, ராயனுக்கு முன் நிற்பது, விசுவாசத்தில் நிற்பது, தேவனுடைய பலத்தில் நிற்பது, செய்து முடித்தவர்களாய் நிற்பது, அணிவகுத்து நிற்பது. நிற்பதில் ஓரளவு காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு 27 காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் மறைந்திருக்கிறது. கவனியுங்கள். ஆண்டவர் இந்த எசேக்கியேல்ல சொன்ன காரியம் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கத்தக்க ஒரு மனுஷனை தேடுறேன், ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன். திறப்பிலே அதாவது நடுவில் நிற்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாம் எங்க போனாங்க, அங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு வேகமாக சில காரியங்களை வேதத்திலிருந்து நபர்களை நாம் தியானிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேரை எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ நம்ம அவ்வளவு சீக்கிரமாக தியானிக்க போகிறோம். இந்த 75வது சுதந்திர தினத்தில், அதாவது இந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்திய தேசத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சபைக்காக திறப்பிலே அதாவது நடுவிலே நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேதத்திலே முதலாவது திறப்பிலே நின்ற ஒருவரை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக
திறப்பிலே நின்ற சம்மா. சம்மாவை குறித்து யாராவது பைபிள் படிச்சிருக்கிறீங்களா? ஒரு வேத வசனத்தை நாம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 11 12 வரை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். இவனுக்கு 3வது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயிறு நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். தாவீதோடு 3 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். நீங்க மேல உள்ள வசனங்கள்ல அதை குறித்த காரியங்களை, அவருடைய பெயர்கள், அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்று குறித்து நாம் வாசிக்க முடியும். ஆனால் நாம் தியானிக்க இருக்கிறது இந்த சம்மா என்பவனை குறித்து. கவனிங்கள், சிறு பயிறு நிறைந்த அந்த வயல்வெளியிலே, ஆசீர்வாதங்கள் நிறைந்த இடத்திலே பல நாட்களாய் பல மணி நேரங்கள் அநேகர் இணைந்து பிரயாசப்பட்டு, அதாவது உழைப்பு, கடின உழைப்பிலே வளர்ந்த சிறு பயிறு வயல்வெளியிலே இப்பொழுது பெலிஸ்தியர் வந்து கூட்டம் கூடியிருக்கிறார்கள். இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஓடி போனார்கள். ஓடி போயிட்டாங்க. எல்லாம் ஓடி போயிட்டு இருக்கும்போது இந்த சம்மா என்ன பண்றாருன்னா, அது ஓடுறவங்கள்ட்ட இருந்து வந்து அங்க நடுவில் நின்று, அந்த வயல்வெளிக்கு நடுவில் நின்று பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான். இன்னைக்கு சத்துரு நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு, நம்முடைய தேசத்தின் நன்மைகளிலே, நம்முடைய தேசத்தின் பொருளாதாரத்திலே நாம் அநேக நாட்களாய் பிரயாசப்பட்டு செய்த ஒரு காரியத்திலே பெலிஸ்தியன் வந்து அதை முற்றுகை போடும்போது இன்னைக்கு நாம் ஓடுகிறோமா அல்லது நடுவிலே, அதாவது திறப்பிலே நிற்கிறோமா? இந்த சம்மா திறப்பிலே நின்றான். உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பட்டணத்திற்கு, நீங்கள் வசிக்கிற இடத்திற்கு சத்துரு பாளையம் போடும்போது, பெலிஸ்தியன் பாளையம் போடும்போது, அதை முற்றுகையிடும்போது கர்த்தர் உங்களை அந்த இடத்திலே சம்மாவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஓடினது போதும், ஓடாதே நில். உன் குடும்பத்திற்கு நீதான் சம்மா. உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் சம்மா. யாரோ வந்து ஒத்தாசை பண்ணல, யாரும் ஜெபிக்கல, என் குடும்பத்தில் யார் எனக்கு ஒத்துழைக்கல, எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் அதுக்கு இதுக்குன்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் நின்று ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்க மட்டும் திறப்பில் நின்று கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீதான் உன் குடும்பத்தின் சம்மா. சத்துரு உன் குடும்பத்திற்கு வரும்போது, உனக்கு விரோதமாய் வரும்போது, உன் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் வரும்போது, தேசத்திற்கு விரோதமாய் வரும்போது, இந்திய தேசத்திற்கு விரோதமாய் பெலிஸ்தியன் எழும்புகையில் சம்மா நடுவிலே நின்று பெலிஸ்தியனை மடங்கடிக்க வேண்டும். ஓட வேண்டாம், நில்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்து பெலிஸ்தியரை பார்த்து ஓடுறதுக்கு இல்லை, நடுவில் நின்று, திறப்பிலே அப்படிங்கிறது அது நடுவிலே. முன்னாடி பெலிஸ்தியர்கள், பின்னாடி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இங்க என் தோட்டம் இருக்கிறது, என்னுடைய வயல்வெளி இருக்கிறது, அது நடுவே நின்று எப்படி விட முடியும்? இது எனக்கான நன்மை, இது எனக்கான ஆசீர்வாதம். என் இந்திய தேசம் இயேசுவுக்கு சொந்தம், என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம், என் பட்டணம் இயேசுவுக்கு சொந்தம், என் தெருக்கள் இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லி உரிமை பாராட்டி பராக்கிரமசாலியாக நடுவிலே நின்று மடங்கடிக்க போகிற சம்மாக்களை கர்த்தர் இந்த நாளிலே எழுப்புவாராக. கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில், வீடுகளிலே சொல்லுங்க, நான் தான் என் குடும்பத்துக்கு சம்மா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சும்மா கிடையாது, நீங்க சம்மா. உங்க குடும்பத்தில் நீங்க சும்மா கிடையாது, ஆண்டவர் உங்களை சம்மாவா வைத்திருக்கிறார். நீங்க சாதாரண ஆள் கிடையாது, நடுவிலே நின்று யுத்தம் செய்கிற ஒரு பராக்கிரமசாலி. திறப்பிலே நிற்க ஒருவனை தேடுகிறேன். ஆண்டவர் பார்க்கிறார், எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்களப்பா, சிறு பயிர் தோட்டத்தை பெலிஸ்தியர் பிடிச்சிருவானே, எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா ஒருத்தன் மாத்திரம் நின்று அந்த வேலையை செய்யும் போது, அங்கே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
சம்மா, நீ உன் குடும்பத்திற்காக, தேசத்திற்காக நீ உரிமை எடுத்து, அந்த உத்தரவாதம் எடுத்து எப்படி இதை செய்ய முடியும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் நிற்கும் போது, நீ சம்மாவாகிய நீ நிற்கும் போது, யெகோவா ஷம்மா உன் கூட இருக்கிறார். நீ சம்மா போல் நின்னா யெகோவா ஷம்மா உன்னோடு இருக்கிறார். அவன் தனியாள் கிடையாது. அங்க வாசிக்கிறோம், கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். தேசத்துல கர்த்தர் பெரிய பகிரங்கமாய் பயங்கரமான ரட்சிப்பை செய்ய வேண்டும் என்றால் அநேக சம்மாக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் அந்த சம்மாவா? கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது பிரச்சனை வருதா, பெலிஸ்தீரை பார்த்து ஓடுறோமா இல்லை நின்று சண்டை போடுறோமா அப்படிங்கிறது தான் விஷயம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வேகமாய் அடுத்த காரியத்துக்குள்ளே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக, திறப்பிலே நின்ற தாவீது. உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கட்டும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 1-2 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவிலே சோக்கோவிலே ஒருமித்து கூடி, சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபஸ்தேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும், இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த பக்கம் பெலிஸ்தியர், இந்த பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள். சவுலும் அவனுடைய சேனையும் எல்லாம் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். இப்ப ஆண்டவருடைய சத்தம், நல்ல கவனிங்க, இப்ப ஆண்டவருடைய சத்தம் கேக்குது. திறப்பிலே நிற்க ஒருவனை தேடுறேன், ஒருவனையும் காணுமே. இப்ப பார்த்த கெட்டப்பெல்லாம் எப்படி இருக்குதுங்க? பயங்கரமாக சண்டை. இப்போ வீட்டிலேருந்து கிளம்பும்போது, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்ல, இப்போ வந்து வீட்டிலேருந்து ஒரு போர் வீரன் கிளம்புற, வீட்டிலேருந்து நான் சொல்கிறேன், வீட்டிலேருந்து கிளம்புறாருன்னு வைங்களேன். அப்போது அவர் பயங்கரமாக எல்லாம் அவருடைய கவசங்கள் எல்லாம் போடும்போது என்ன எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? போய் அடி வாங்கிட்டு வரேன்னா சொல்லுவார், இன்றைக்கி பாரு எப்படி எத்தனை பேரை வெட்டுறேன்னு பாரு, என்னென்ன பண்ணுறேன்னு பாரு, இன்றைக்கி என்னால் எவ்வளோ பேரை கொல்ல முடியுமோ நான் கொல்றேன், இன்றைக்கி பாரு பயங்கரமான யுத்தம் இருக்கிறது அப்படியெல்லாம் சொல்லி பயங்கரமாக ஆயத்தமாகி எல்லாரும் ரெடி ஆகி, இந்த பக்கம் ஒரு கூட்டம், அந்த பக்கம் ஒரு கூட்டம், 2 பக்கம் கூட்டம் நின்றுகிட்டே தான் இருக்குது. கடைசியில் பார்த்தா திறப்பில் நிற்கிறதுக்கு பெலிஸ்தியருக்குள்ள இருந்து ஒருத்தர் வர்றாரு. கோலியாத்துக்குள்ள கூட ஒரு பார் இருந்திருக்கு பாருங்க, திறப்பில் நிற்கணும்னு. திறப்பில் என்ன, நடுவில் நான் சொல்றது. பெலிஸ்தியர் சேனையிலிருந்து இந்த கோலியாத்து வந்து முன்னாடி நிற்கிறாரு. நடுவில் நின்று சொல்கிறாரு, அதான் அந்த பள்ளத்தாக்கு கிட்ட நின்று சொல்கிறாரு, யாராவது வாங்கப்பா. அது அந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல, அதனால் ரொம்ப நான் விளக்கம் சொல்ல விரும்பல. நீங்கள் வசனங்களை, நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் பின்பதாக வசனத்தில் இருக்கிறது, அதை நீங்கள் வீடுகளிலே நீங்கள் தியானிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கவனிங்க, இந்த பக்கம் நின்று கோலியாத்து வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் இந்த சேனையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது, சண்டை போட்டுடலாம், இன்னைக்கு பயங்கரமா இருக்குது, இன்னைக்கு பயங்கரமா சண்டை போடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, இவன் பேசுறத கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாருக்கும் பயம், மிகுந்த கலக்கம், மிகுந்த பயம். ஐயோ என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. அதுக்கு அப்புறம் இன்னொரு காரியம் நடக்கிறது. அங்க அவன் பேசுறது, அந்த கோலியாத்தை பார்த்த உடனே, அவனை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பார்த்த உடனே, அவன் நடுவில் நின்று தைரியமா பேசுறத, சண்டைக்கு வாங்கன்னு சொல்றத கேட்ட உடனே, ஆளையும் உருவத்தையும் பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து அவன் முகத்துக்கு பின்னாடி ஓடி போகிறார்கள். திறப்பிலே நிற்க ஒருவனை தேடுகிறேன், ஒருவனை தேடுகிறேன். எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கெட்டப்பெல்லாம் யுத்தத்துக்கு போற கெட்டப்பு தான். ஆனா அங்க ஒன்றுமே நடக்கல. எல்லாம் ஓடுறாங்க. கோலியாத்தை பார்த்த உடனே அந்த இடத்துல தான் தாவீது வர்றார், திறப்பிலே நிற்கிறான். அப்போ ஓகே, எல்லாமே அங்கே நடக்கிற சம்பவம் நாம் அறிந்தது. உடனே சவுல்கிட்ட இந்த செய்தி போகிறது, தாவீது சண்டைக்கு போகிறேன் அப்படிங்கிறது. சவுல் சொல்கிறாரு, வேணாப்பா நீ போகாத, அவன் பயங்கரமாக ட்ரெயின் ஆனவன், நீ வந்து ஒன்றுமே இல்லை, நீ ரொம்ப வாலிப வயது, சின்ன வயசு, உன்னாலாம் முடியாது அப்படின்னே சொல்லிகிட்டே இருக்கும்போது, உன்னாலெல்லாம் திறப்பில் நிற்க முடியாதுப்பா, நடுவில் நிற்க முடியாது, நீ வேணா நம்ம கூட்டத்து கூட நின்றுக்கோ. இப்போ நிறைய பேர் அப்படி யோசிச்சு பாருங்க. ஸோ ஒருவேளை அப்படி நினச்சிருக்கலாம், நீ வேணா கூட்டத்துக்குள்ள வேணா நின்றுக்கோ, ஏன்னா சின்ன வயசா இருக்கிறப்பா, நீ தனியாக முன்னாடி திறப்பில் நிற்கிறது கஷ்டம்,
அவ்வளோ ஈஸி கிடையாது. அவன் வந்துட்டான், பெலிஸ்தியன் வந்து கோலியாத்தை வந்து திறப்பில் நிற்கிறான் நடுவில். நீ போகிறது ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு. இல்லை 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 இல்லை, அதுக்கு அவன் சொன்ன உதாரணம் தான் இந்த அவனுடைய அந்த யுத்தத்திற்கு அவனை ஆயத்தப்படுத்தினது இந்த சூழ்நிலை. எந்த சூழ்நிலை அப்படிங்கிறத இந்த வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதே 17வது அதிகாரத்தில் 34வது வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுச்சு. கவனிங்க, அதை பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடிச்சு அடிச்சு கொன்னுட்டேன் அப்படின்றாரு. ஓகே, கவனிங்க, திறப்பில் நிற்கிறது என்னன்னா, எனக்கு கொடுத்த ஆடுகள், எனக்கு கொடுத்த மந்தை, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், எனக்கு பொறுப்பாக கொடுத்த சில காரியங்கள், அதுக்கு விரோதமாக சிங்கமும் கரடி வரும்போது அதை ஒருவேளை வந்து தாக்கி இருக்கலாம், அதுக்குள்ள பாளையமிட்டு இருக்கலாம். ஆனால் என்னிடத்திலிருந்து எடுத்துட்டு போனதை நான் விட மாட்டேன். அதற்காக நான் திறப்பில் நடுவில் அந்த சிங்கத்துக்கும் கரடி அது ரெண்டுக்கும் நடுவில் நின்று என் ஆடுகளை நான் காப்பாற்றி இருக்கிறேன். திறப்பில் நிற்பது என்று சொன்னால் ஜெபம் மட்டும் கிடையாது, கிரியை, யுத்தம். எனக்கு கொடுத்த ஆடு அது 50, 100, 200, 1000, 2000, எனக்கு கொடுத்த ஆட்டுக்கும் அதுக்கு விரோதமாய் அதை பட்சிக்க நினைக்கிற சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் நடுவே நின்று என் ஆடுகளை திறப்பிலே நின்று காப்பாற்றினவன். ஆகவே எனக்கு இந்த கோலியாத்தை பார்த்து பயம் இல்லை. அதில் மாதிரி தான் இவரும் ஒருத்தர். இப்ப முன்னாடி வந்து சேனை இருக்குது, நல்லா கவனிங்க, முன்னாடி சேனை இருக்கிறது, பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த கோலியாத் வந்து 40 நாள் பேசி இருக்கிறாருங்க. 40 days. நம்ம 40 days உபவாசம் தானே இருந்திருக்கிறோம், காலையிலையும் சாயங்காலமா. அந்த 40 நாள்ல இந்த கோலியாத் என்ன பண்றாருங்க, காலையில வந்து நிப்பாரு. அந்த வசனம் அப்படியே இருக்கிறது. காலையில வந்து நின்று பேசுவாராமா, சாயங்காலமா வந்து நின்று பேசுவானாமா. இப்ப இது என்னன்னா, இந்த 40 நாள் இவங்களும் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றிருக்கிறார்கள். ஆனால் தாவீதோ திறப்பிலே நிற்கிறவனோ அவனை இதுக்கப்புறம் பேச விட மாட்டான். இதுவரைக்கும் நீ 40 days பேசி இருக்கலாம், பல வருஷமா பேசி இருக்கலாம், என் ஜனங்களை பயமுறுத்தி இருக்கலாம், ஜனங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கலாம். யாரு ஓடட்டும், யாரு அணிவகுத்து நிக்கட்டும், எனக்கு கவலை இல்லை, நான் திறப்பிலே நிற்கிறவன். அப்படிப்பட்ட குணமுள்ளவர்களை கர்த்தர் தேசத்தில் எதிர்பார்க்கிறார். திறப்பிலே நிற்க ஒருவனை தேடுகிறேன், திறப்பிலே நிற்க ஒருவனை தேடுகிறேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஓடுனது போதும், ஓடுனது போதும். பெலிஸ்தியனை பார்த்து ஓடுனது போதும், பெலிஸ்தியனை பார்த்து பயந்து கலக்கம் அடைந்தது போதும். கர்த்தர் உங்களையும் என்னையும் நடுவிலே நிற்க, திறப்பிலே நிற்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். நிற்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? சம்மா நடுவில் நின்னாரு, திறப்புல. தாவீது திறப்பில் நிற்கிறான். என் ஆடுகளை சாக விட மாட்டேன். அந்த ஆடு செத்து போச்சுன்னு இருக்குதாங்க? இல்லை, அந்த ஆடு சாகலை, சாக விடலை. அதுதான் சரியான வார்த்தை. சாக விடக்கூடாது, ஒருத்தரையும் விடக்கூடாது. எத்தனை பெரிய கோலியாத்தா இருக்கலாம், என் தேசத்துக்கு விரோதமா, என் பட்டணத்திற்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா யாராவது எழும்புனா முன்னாடி போய் நிக்கணும், திறப்பிலே நிற்கணும். கூட்டத்தோட கூட்டமா நிக்க கூடாது, கூட்டத்தோட கூட்டமா நிக்காதீங்க. எல்லாம் அப்படித்தான் 40 நாள் நின்னாச்சு, பல வருஷமா நின்னாச்சு. திறப்பிலே நிற்க கர்த்தர் ஒருவனை தேடுகிறார். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். திறப்பிலே நிற்க தாவீது நின்னாரு, தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றி கொடுத்தாரு. அதே போல இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். இந்த பெலிஸ்தியனை கொன்று போட கர்த்தர் அவனோடு இருந்தார். அதான் சொன்னல, சம்மா தைரியமா நின்னதுனால யெகோவா ஷம்மா அவனோடு இருந்தார். தாவீது சொல்றாரு, நீ வந்து பட்டயத்திலும் கேடயத்திலையும் வர்ற, அதனால என் ஆண்டவர் ரட்சிக்கிறவர் அல்ல, நான் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். ஒருவேளை நான் முன்னாடி வந்து திறப்புல நின்று தனியாக வந்து நிற்கும் போது, என்னடா இது ஒருத்தன் தான் வந்துக்கிறான், சின்ன பையனாக இருக்கிறான்னு அசட்டை பண்ணானாமா கோலியாத்து. ஆனால் கோலியாத்துக்கு தெரியல, நான் ஒருத்தன் தான், ஆனால் இந்த ஒருத்தன் தான் சிங்கத்தையும் கரடியும் கொன்னவன்.
திறப்பில் நிற்கிறவன். அந்த கர்த்தருடைய நாமத்தின் பலத்தில் போய் நின்னா அதை ஜெயித்து, அந்த யுத்தத்தில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இந்த சுதந்திர தின நாளிலே நம்முடைய பட்டணத்திற்கும் தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் விரோதமாக வருகிற பெலிஸ்தியர்களை பார்த்து ஓடினது போதும். சம்மாவை போல, தாவீதை போல நடுவில் நின்று நாம யுத்தம் பண்ண கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளை தாண்டி எதையும் தொற்றக்கூடாது. அந்த வைராக்கியம் வேணுங்க. யாரையோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம், இல்லை நான் நிற்கிறேன். யாரோ போகட்டும், நீங்க நில்லுங்க. உங்க குடும்பத்திற்கு கர்த்தர் உங்களை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் தான் என் குடும்பத்தில் தாவீது. சொல்லுங்க, நான் தான் என் குடும்பத்தில் சம்மா. ஹல்லேலூயா. இன்னும் மூன்றாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் வேகமாக. பிறப்பிலே நின்ற எலியா மூன்றாவது நபர். வாசிக்கிறேன் உங்களுக்காக 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். கவனியுங்கள், எசபேலினிடமிருந்து எலியாவிற்கு ஒரு கொலை மிரட்டல் வருகிறது. உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி எசபேல் சொல்லி இருக்கிறாங்க. உடனே இந்த சம்பவம் நீங்க வேதத்துல வீட்டில் வாசிச்சு பாருங்க. அந்த செய்தி வந்த உடனே தன்னுடைய உயிரை, தன்னுடைய பிராணனை காக்கும்படி எலியா ஓடுறாரு. ஒரு நாள் பிரயாணமா வனாந்தரத்துக்கு போய் அங்க போய் ஒரு சூரச்செடி கீழே படுத்துட்டு, ஆண்டவரே போதும், என்னால முடியாது, நான் செத்துறேன், என் ஜீவன் எடுத்துக்கோங்கப்பா, நான் நல்லவன்லாம் இல்லை. ஆனால் இந்த எலியா தெரியுங்களா உங்களுக்கு? இந்த எலியா என்ன தெரியுமா பண்ணாரு? இதுக்கு முன்னாடி அதிகாரத்துலலாம் வானத்திலேருந்து அக்கினி இறக்குனவர். அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 450 பேர் பாகால் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அப்போ இந்த எலியா சொல்றாரு, நீங்க 450 பேர்ப்பா, நான் ஒருத்தன் திறப்பிலேந்து இருக்க ஒருவனை தேடுகிறேன், நான் ஒருத்தன் தான். 450 பேருக்கு பயப்படல, தைரியமா விசுவாசமா ஜெபம் பண்ணிக்கிறாரு. வானத்திலிருந்து அக்கினி வந்துருச்சு, வேண்டுதல் பண்ணவன அக்கினி வந்துருச்சு. அதுக்கப்புறம் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுறாரு. இவ்வளவு பலன், இவ்வளவு வைராக்கியம், இவ்வளவு அபிஷேகம், எல்லா பலன் இருந்துமே ஒரு எசபேல் சொன்ன உடனே அப்படியே பயம், உயிர் பயம் வந்துருச்சு. இந்த ஒருத்தர் தாங்க, ஐயோ நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், நான் எப்படிங்க வந்து திறப்பில் நிற்கிறது, நடுவில் நான் எப்படி நிற்பேன், எசபேல் என்னை கொலை செய்து விடுவார்களே, நான் எப்படி வந்து நிற்பேன் அப்படின்னு பயந்துட்டு அப்படியே ஒரு கெபியில் போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் தூதனை அனுப்பி சாப்பாடு கொடுத்து, அதெல்லாம் நமக்கு தெரியும், நல்ல கவனிங்க. அப்போ ஒரு கெபிக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் கேட்குற காரியம், இங்கே என்ன காரியப்பா உனக்கு எலியா, இங்கே என்ன பண்ணுற? ஆண்டவரே கொஞ்சம் நான் பக்தி வேறாய்க்கமா, உங்களுக்காக நான் பயங்கர பக்தி வேறாய்க்கமாக இருந்தேன், அந்த ஜபத்தை பயங்கரமாக அதே திருப்பி சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து பர்வதத்தில் நில், நீ வந்து பர்வதத்தில் நில் எலியா. எலியா, நீ கொகைக்குள்ள சூரச்செடிக்கு கீழே வனாந்திரத்தில் அப்படியே இருக்கிறதற்கு நீ அழைக்கப்பட்டவன் அல்ல, திறப்பிலே நிற்க அழைக்கப்பட்டவன். இன்னைக்கு ஏதோ சில அசாத்திய சூழலை வந்துருச்சுன்னா உடனே அப்படியே மனசு உடஞ்சு, ஆண்டவரே இதுக்கு மிச்சம் முடியாது, என்னால் முடியவே முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துடுறோம். இல்லை, நீ எழுந்து தேவ பர்வதத்தில் வந்து நில். ஆண்டவர் அவன் கூட பேசுகிறாரு. அங்கே ஒரு ரெவலேஷன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, எலியாவுக்கு ஒரு டாஸ்க்கு, ஒரு வேலை என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு 3 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொல்கிறார், 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எலியாவின் ஸ்தானத்திற்கு எலிசாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். கவனியுங்கள், இவர் தான் போதும் முடியலன்னே சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் செத்தா போதும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஸ்தானத்திற்கு எலிசாவை அபிஷேகம் பண்ண. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, பின்னாடி மரண பயம், முன்னாடி பார்த்தா அடுத்து எதிர்காலம், ராஜா யாரு, இவனோட ஸ்தானத்தில் அடுத்து யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிகளின் மத்தியில், நடுவில், திறப்பில் எலியா நிற்கிறான். கர்த்தர் சொல்றார், நீ எழும்பு, பர்வதத்தில் வந்து நில்லு, நான் சொல்ற காரியத்தை செய்ய, போய் அபிஷேகம் பண்ணு. நீங்கள் ஒருவராய் தனித்து விடப்பட்டது போல கவலைப்படாதீங்க, உனக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். முழங்கால் பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிராதே ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். எலியா, நீ தனியால், ஐயோ நான் திறப்புல தனியா என்னங்க பண்ணுவேன், தனியா இல்லை, நீ தான் அபிஷேகம் பண்ணக்கூடியவன்.
கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட ஸ்தானத்துல வைத்திருக்கிறார். அடுத்த தலைமுறையை எழுப்பக்கூடிய காரியத்துல நீங்கள் மாதிரியா இருக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நான்காவதாக வேகமாய் கடைசியாய் நாம் பார்த்து முடிக்க போகிறோம். அடுத்ததாக நான்காவதாக திறப்பிலே நின்ற சீஷர்கள். முதலாவது திறப்பிலே நின்ற சம்மா, இரண்டாவது திறப்பிலே நின்ற தாவீது, மூன்றாவது திறப்பிலே நின்ற எலியா, நான்காவது திறப்பிலே நின்ற சீஷர்கள். சீஷர்கள் எப்படி திறப்பிலே நின்றார்கள் என்றால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய். ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு பெந்தேகோஸ்தே நாளிலே செய்யப்பட்ட முதல் பிரசங்கம் நாம் அறிந்திருக்கிறோம். இங்க 12 பேர் சேர்ந்து நின்று ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பிரசங்கம் பண்றது அப்போஸ்தலனாகிய பேதுரு. நல்ல கவனிங்க. இப்ப இந்த 12 பேர் இங்க எழுந்து நிக்கிறாங்கல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்து தெரியுங்களா? மார்க் 14:50 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை பிடிக்க வந்தப்போ எல்லாருமே ஓடிட்டாங்க. இந்த பேதுரு மாத்திரம் தூரத்துல அங்க என்ன நடக்குதுன்னு அப்படியே பேதுரு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் ஓடிட்டாங்க, எல்லாருமே ஓடியாச்சு. கவனிங்க, எல்லாரும் ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நேரத்தில் இவர்கள் திறப்பிலே நின்றார்கள். அதாவது நடுவிலே. பெந்தேகோஸ்தே நாளிலே, ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளிலே அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறதை குறித்து அநேக தேசத்தின் ஜனங்கள், அதாவது சுற்றி இருக்கிற பல பாஷைக்காரர்கள் இவர்களுக்கு விரோதமா என்ன இப்படி பேசுறாங்க, குடிச்சிட்டு அப்படியே வளர்றாங்க, இப்படியெல்லாம் பேச்சு போயிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்திலிருந்து 12 பேர் எழும்புகிறார்கள். அதுல ஒருவர் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு நாள் ஓடுனவங்க இவங்க 12 பேர் ஓடுனவங்க. ஆனா இந்த 12 பேர் இப்ப திருப்பி என்ன பண்றாங்க? எழும்பி நிற்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த டைமை விட்டா வேற டைம் கிடையாது. ஏங்க, இவ்வளோ 1000 ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அங்க ரட்சிக்கப்பட்டது 3000. பாத்தீங்கன்னா அப்ப நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும்போது சான்ஸ் எப்படி மிஸ் பண்ண முடியும்? 12 பேர் எழும்பிட்டாங்க. பேதுரு பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அவரு தான் ஆண்டவர் மறுதளிச்சவர். ஆக்சுவலா ஓடுனவர், எல்லாரும் ஓடுனவங்க. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு நான் எழும்பி பிரசங்கம் பண்ணலன்னா, இன்னைக்கு நாங்க 12 பேர் எழும்பலன்னா இங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட முடியாது. சம்மா எழும்புனா கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். தாவீது எழும்புனா அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கும் அந்த தேசத்திற்கும் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். எலியா எழும்பினாரு, அதுக்கு அடுத்த தலைமுறைகளை கர்த்தர் எழுப்பி விட்டாரு. இப்ப சீஷர்கள் 12 பேர் எழும்பினாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் சென்றடைந்திருக்கிறது. திறப்பிலே நிற்க ஒருவனை தேடுகிறேன். நடுவுல யார் நிக்க போறா? முன்னாடி பேசுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க, பின்னாடி பார்த்தா ஒரு நாள் ஓடி வந்தவங்க இவங்க இல்ல. இன்னைக்கு நான் எழுந்து நிற்க போகிறேன். என் தேசத்திற்காக, பட்டணத்திற்காக நான் நிற்க போகிறேன். நான் ஓட வேண்டிய நாள் அல்ல இது. நான் நின்று ஊழியம் கிரியை செய்ய வேண்டிய நாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடாதீங்க. எவ்வளவு நாள் தான் ஓடிட்டு இருப்பீங்க? பெலிஸ்திய கூட்டத்தை பார்த்து சிறுவயிறு போனாலும் போது அதெல்லாம் போனால் அதுக்கப்புறம் வேற இடத்த வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாங்க. இப்போ ஓடுங்க, தப்பிச்சா போதுங்க பிரதர், தப்பிச்சா போதும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பாருங்களேன், அட்டி எப்படி நான் ஆண்டவருக்கு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்லாம் சொன்னவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பாருங்க, 5 நிமிஷத்தில் அவங்க இருந்த இடமே தெரியாது. அப்படியே அட்ரஸ் இல்லாமல் ஆயிடுவாங்க. அப்படியே எங்கே போய் தலைமறைவானாங்கன்னு தெரியும். கேட்டால், ஓ நான் அப்படியே மறைவாக இருந்து கவனித்து கொண்டிருந்தேன். ஓகே, அதெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், ஓகே. ஆனால் இன்றைக்கு எழுந்து நின்று பயன்பட வேண்டிய நாட்கள். சபையிலும் தேசத்திலும் சத்துருக்கள் பாளையமிட்டு இருக்கும்போது நான் எப்படி ஓட முடியும்? என் தோட்டத்தை, என் வயலை, என் ஜனங்களை, என்னுடைய எதிர்கால சந்ததியை நான் தான் ஆயத்தப்படுத்தணும். நான் தான் அவர்களை காப்பாற்றணும். நான் நடுவில் நிற்கிறேன். என் மந்தைக்காக, எனக்கு கொடுக்கப்பட்டவைகளுக்காக நான் நடுவில் நிற்பேன். நீங்க அப்படி நிற்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுப்பார். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ கவனிங்க, இந்த மாதிரி காரியெல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு தான்
இவங்க 12 பேர் எழும்பினதற்கு பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படியே பயங்கரமா அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். ஒரு பெரிய ரட்சிப்பு. எப்படி இவ்வளவு பெரிய growth உடனே கிடைச்சதுன்னா, எழும்பி நின்றார்கள் நடுவில் திறப்பிலே. நீங்க உங்க திறப்பில் நிற்கிறது ஜெபம் மட்டுமல்ல, கிரியை செய்யும் போது ஆவியானவர் பெரிய ரட்சிப்பை கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். இந்த 75வது சுதந்திர தின நாளிலே உங்களுக்கு முன்பதாக வைக்கப்படுகிற பெரிய கேள்வி அதுதான். ஒருவனை தேடுகிறேன். அது நீங்களாயிருக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சம்மாவாக, தாவீதாக, எலியாவாக, சீஷர்களாக நீங்கள் எழும்பி நடுவிலே திறப்பிலே நிற்கும் போது இந்திய தேசத்திலே இந்த ஆண்டு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் தர உண்மை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஆண்டவரை கரங்களை உயர்த்தி துதிங்க. என் குடும்பத்திற்கு சம்மா நான் தான், என் குடும்பத்திற்கு தாவீது நான் தான், என் குடும்பத்திற்கு எலியா நான் தான், என் குடும்பத்திற்கு சீஷன் நான் தான். நான் எழும்பி பயன்படுவேன், நடுவில் நான் நிற்பேன், நின்று என் தேசத்திற்காக நான் மன்றாடுவேன், ஜெபிப்பேன், கிரியை செய்வேன் என்று சொல்லி நீங்கள் தேவ வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தொடர்ந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் வீடுகளிலே தியானிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை தேசத்திலே நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். சம்மாக்களாய், தாவீதுகளாய், எலியாக்களாய் இந்த இந்திய தேசத்தை அசைப்போம், பெலிஸ்தியரை மடங்கடிப்போம். தேவன் பெரிய ரட்சிப்பை நம்முடைய தேசத்திற்கு தருவாராக. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையிலே நல்ல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. தேசத்தை அழிக்காதபடி ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்கிற குரல் உங்களுடைய உள்ளத்திலே ஒலிக்கட்டும். இது கடைசி நாட்கள். நாம் அனைவரும் எழுந்திருக்க வேண்டும், போராட வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும், நடுவே நிற்க வேண்டும். நடுவில் நிற்கிறவன் தான் சரியான ஒரு நபர். ஜெபத்தில் கர்த்தரை தேடி பதிலை வாங்கி அழிவை நிறுத்ததான் தேவன் நம்மை நியமனம் பண்ணியிருக்கிறார். அதுவே நம்முடைய வேலையாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட தேவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஏதோ பிரசங்கம் நல்லா இருந்தது அப்படின்ட்டு நாங்கள் போகாதபடி அப்பா, இந்த பிரசங்கத்துக்கு செவி கொடுத்து இந்த பிரசங்கத்தையே செய்கையாய் மாற்ற கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஏனோ தானோங்கிற வாழ்க்கை நீ வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் சாகிறதுக்குள்ள கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் ஆண்டவரே, சாதிக்க வேண்டும், நாங்கள் நடுவில் நிற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதோடு கூட கிரியும் எங்களிடத்தில் காணப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக கிரியை செய்கிறவர்களாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, சபையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக 9 சுவிசேஷ டீமை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக உற்சாகமாய் நல்மனதோடு கூட ஊழியம் செய்வார்களாக. ஆண்டவரே, நல்ல ரிப்போர்ட்டுகளை கொண்டு வருவார்களாக. அப்பா, எல்லா ஏரியாவிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக, தேவ ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, எங்களையும் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையில் அங்கமாயிருக்கிற எல்லா குடும்பங்களையும் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து 3வது அலை கொரோனாவுக்கு விலக்கி எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும். சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், கை குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரை, சீக்கிரமாய் நாங்கள் சபை கூடி வர காரியங்களை வாய்க்க பண்ணும். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் என்னை முடிசூட்டுகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென்.